திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 575, அதிகாரம் கண்ணோட்டம். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் வழக்கறிஞராக பணியாற்றிய போது வயதான பெண் ஒருவர் அவரை சந்தித்து தன்னுடைய மகன் ஒரு கொலை வழக்கில் சிக்கிக்கொண்டதாகவும் நிரபராதியான அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறி கதறி அழுதார். அவனை எப்படியாவது மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றும்படி மன்றாடினார். மேலும் அவனை காப்பாற்றும்படி ஏற்கனவே பலரிடம் கெஞ்சி கேட்டும் யாரும் உதவ முன்வரவில்லை என்று கண்ணீர் வடித்தார். அப்பெண்ணின் கண்ணீரில் உண்மை இருப்பதை உணர்ந்தார் லிங்கன். எனவே அப்பெண் மீது இரக்கம் கொண்டு பலரும் அலட்சியம் செய்து நிராகரித்த அந்த வழக்கில் போராட வேண்டும் என்று தீர்மானித்தார். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது லிங்கன் கொலையை நேரில் பார்த்ததாக சாட்சி சொன்னவரை குறுக்கு விசாரணை செய்தார். கொலை நடந்தபோது நேரம் என்ன என்று கேட்டார். இரவு 10 மணி இருக்கும் என்றார் சாட்சி. உடனே லிங்கன், இரவு என்றால் இருட்டாக இருந்திருக்கும், நீங்கள் எந்த வெளிச்சத்தில் கொலையை பார்த்தீர்கள்? தெருவிளக்கின் வெளிச்சத்திலா என்று கேட்டார். அதற்கு மிகுந்த சாமர்த்தியமாக பதில் தர எண்ணிய சாட்சி, தெருவிளக்கின் வெளிச்சத்தில் இல்லை, நிலா வெளிச்சத்தில் பார்த்தேன் என்றார். அவரது கூற்றை உறுதி செய்து கொண்ட லிங்கன் நீதிபதியை பார்த்து, சாட்சி கொலையை பார்த்ததாக கூறும் அந்த நாள் அமாவாசை முடிந்து 5 நாட்கள் ஆகியுள்ள முன்னிலவு வளர்பிறை காலம். அக்காலத்தில் நிலவு மாலையில் தோன்றி முன்னிரவில் மறைந்துவிடும் என்று வானிலை செய்தி கூறுகிறது. அதன்படி கொலை நடந்த அன்றைய இரவில் நிலவு விரைவில் மறைந்திருக்கும். நிலவு மறைந்தபின் இருளில் எதையும் தெளிவாக பார்க்க முடியாது. எனவே பொய் சாட்சி கூறும் இவரை தண்டிக்க வேண்டும், நிரபராதியான எனது கட்சிக்காரரை விடுவிக்க வேண்டும் என்றார். பொய் சாட்சி சொன்னவருக்கு கைகால் உதறியது. தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் என்று கூறி நடுங்கினார். லிங்கனின் இரக்க குணத்தாலும் மதிநுட்பத்தாலும் நிரபராதியான அந்த வயதான தாயின் மகன் மரண தண்டனையில் இருந்து காப்பாற்றப்பட்டான். பலரும் கைவிட்ட இவ்வழக்கில் திறமையாக வாதாடி ஒரு நிரபராதியை காப்பாற்றிய லிங்கனின் கருணை உள்ளத்தை அனைவரும் பாராட்டினர். கருணையுள்ளமே ஒருவருடைய கண்ணிற்கு அணிகலனாகும். அக்கருணை இல்லை என்றால் அந்த கண் அல்ல, புண் என்று உணரப்படும் என்பதை கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணென்று உணரப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இரக்கமில்லாத கண் புண், இரக்கமுள்ள கண் தூண்.